ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி கேஸ் பார்க்க சிறகடி கேஸையில் நம்ம ரோகிணி இருக்காங்களே வித்யாவை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு இங்கே வராங்க. வித்யா ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளேயே விடாமல் வெளியே நிற்க வச்சு பேசுகிறாங்க. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, நீ என்கிட்ட கேட்காம எப்படி நீ போயிட்டு பட்டமுருகன்ட்ட நீ அமௌண்ட்டை கேட்பேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உண்மைதாங்க, அவர் ஒன்று உன் ஃபியான்சி கிடையாது, ஏன் ஃபியான்சி. உன்னோட ஃபியான்சிகிட்ட நீ போய் கேட்க வேண்டியதானே, உன்னோட புருஷன் வீட்டில் இருக்காருலன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னன்னு கிளின்னு கிளிக்கிறாங்க. இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியார்ப்பா அந்த மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷன். என்னடா இது, இவ்வளோ நாளாக ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு அப்படின்னு கூட சுற்றிக்கிட்டு இருந்தவ திடீர்னு பார்த்தா இப்படி பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. எப்பா நீ ஏற்கனவே 1,00,000 ரூபாய் அவர்கிட்ட தான் வாங்கி கொடுத்தேன், அதுவே நீ உன்னால் இன்னும் தர முடியல, இன்னும் வேற காசு கேட்குற. அவர் என்னை பற்றி என்ன நினைப்பாரு, என் குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாருன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைஃப்னு வந்துருச்சா கொஞ்சம் செல்ஃபிஸ் தான், அப்படி தானே எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன, அதாவது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக நம்ம ரோகிணிக்கு ஆயிடுச்சுங்க. கடைசியில் உட்காந்து ஒவ்வொன்று அழுக ஆரம்பிச்சிட்டு போயிட்டு ஹஸ்பண்ட்டை கேட்குறாங்க. ஹஸ்பண்ட் அமௌண்ட்டுன்னொன்னே தள்ளி போயிட்டாரு. இதாங்க நிலமை, நம்ம கையில் இருக்கிற வரையும் தான் நமக்கு உதவ போகுது. கட்டின புருஷனாக இருந்தாலும் பணம்னா 10 அடி தூரம் தள்ளி நிற்பாங்கிறது தெரியாமல் போயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே இல்லாமல் இருக்கேன்னு ஃபீல் பண்ணிட்டு ஸ்ருதிட்டு கேட்கலான்னு போகிறாங்க. அங்கே ஒரு பக்கம் எப்படியாவது முத்துவை திருத்திடலான்னு நினைக்கிறாங்க நம்ம மீனா. அதுவும் நடக்கலை. இங்கே நம்ம ஸ்ருதிக்கிட்ட அமௌண்ட்டு கேட்டதுக்கு அமௌண்ட்டே கிடைக்கல. உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமௌண்ட்டு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, குத்தி காமிக்கிறாங்களாமா. என்னன்னு பார்க்குறீங்களா, மீனாவுக்குன்னா கொடுத்துருப்பீங்கன்னு இவங்க சொல்ல உடனே மீனா இந்த மாதிரி போய் சொல்கிறவங்க கிடையாது. மீனா அதுக்காக சமாளிக்கவும் மாட்டாங்க. நீ அமௌண்ட் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, மீனா புராணத்தை செத்த நிப்பாட்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரோகிணிக்கு. இன்னொரு பக்கம் முத்து ஒரு அளவுக்கு மேலே அட்வைஸ் பண்ணக்கூடாதுப்பா, அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க வாழ விடணும்னா கேட்குறாரா இவர் சீதாவுக்கு தடையா